வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பாரதிய न्यागिरिक सुरक्षा संहिता 2 clause G ரெட் வித் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 2 clause C. இது என்ன புதுசா சொல்றீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. கிரிமினல் அதாவது நம்ம ஐபிசிக்கு எப்படி பிஎன்எஸ் இருந்ததோ அதே மாதிரி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கு சிஆர்பிசிக்கு வந்து பிஎன்எஸ்எஸ். ஸோ நம்ம இனிமேல் ஷார்ட் ஃபார்ம் பண்ணிப்போம் இதை பிஎன்எஸ்எஸ் சொல்லி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காக்னிசபிள் அஃபென்ஸ், அதாவது குற்றப்பதிவு செய்யக்கூடிய குற்றம். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சிம்பிளா சொல்றேன், ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த காக்னிசபிள் அஃபென்ஸ், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் இதெல்லாம் என்ன அது ப்ரோ, எங்களுக்கு புரியல அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் இதுல படத்துல பார்ப்பீங்க, இல்லைன்னா வந்து நியூஸ்ல பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா வந்து லைக் வேற ஏதாவது இன்ஸ்டா ஃபீட் ஆர் ஃபேஸ்புக் அந்த மாதிரி எதுலையாவது பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து நான் கிளியரா இது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். காக்னிசபிள் அஃபென்ஸுக்கு வந்து நான் என்ன உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க போறேன்னா, காவல்துறை ஒரு நபரை சம்மன் இல்லாம, அதாவது பிடியாணை இல்லாமல் கைது செய்யறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு சொல்றேன். இந்த அஃபென்ஸ் கீழே பண்றவங்க எல்லாம், அதாவது கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இது போன்ற அநாகரிகமான குற்றத்தை செய்யும் நபர்கள் மீது எந்த ஒரு சமன், அதாவது பிடியாணை இல்லாம அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு காவல்துறைக்கு முழுக்க 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 உரிமை உண்டு. தேங்க்யூ. ஸோ நான் அதுக்கடுத்து நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஒரே வீடியோல சொன்னா உங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிடும்.